அனைவருக்கும் வணக்கம். பனியன் சீரியல் இன்றைக்கி என்ன ப்ரோமோ நினச்சின்னு சொல்லி பார்க்கலாம். தைப்பொங்கலுக்குரிய ஒதுக்குற வேலை எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதுக்கடுத்து கோலம் போடணும். ஸோ வீட்டுக்கு வெளியில் எல்லாருமே கோலம் போடுறதுக்கு வராங்க. அப்போ மயில், மீனா, ராஜி இவங்க எல்லாமே பார்த்துட்ருக்காங்க. இதில் எல்லாருக்கும் அதில் எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறாங்க. அப்போ கோமதி வந்துடுறாங்க. என்னங்கடி இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் கோலமே நீங்கள் செலக்ட் பண்ணவே இல்லையா, போடவே ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்லுவோம். இல்லை இந்த கோலத்தை பார்த்தா நல்லாயிருக்கு, அதுக்கடுத்து இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த கோலம் நல்லாயிருக்கு, ஸோ எதை போடனே தெரியலத்தே அப்படிங்கிறாங்க. ஏதாவது ஒன்று போடுங்கடி அப்படிங்கிறாங்க. அப்போ மயில் ஒரு பேஜை கண்ணை மூடிட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. ஓகே இதை போட்டுவோம் சரியா அப்படின்னு சொல்லிவோங்க. ஓகே அப்படின்னு எல்லாருமே ஓகே சொல்லிடுறாங்க. அடுத்து கோலம் போட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கடுத்து அவங்க மகன்மார்கள் எல்லோரும் வந்துடுறாங்க. சரி பொம்பளை பிள்ளைங்க எல்லாருக்குமே கோலம் போடுற வேலை இருக்குது, ஆம்பளை பிள்ளைங்க எங்களுக்கு என்ன வேலை இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த கரும்பு கட்டுலாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து கட்டுக்கிட, மஞ்சள் கயிறை கட்டுங்க, அதுக்கடுத்து அந்த மாலையெல்லாம் போட்டு நிலையில் கோருங்க, நீங்கள் கலர் பொடி போடுங்கடா உங்கள் பொண்டாட்டி போடவும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஓஹோ அப்படின்னு சொல்லி பழனி அந்த வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. அடுத்து ஏத்தாப்புல வீட்டில் குமாரோட அம்மா, அவங்களோட பெரியம்மா, அவங்களுடைய அப்பத்தா இந்த மாதிரி எல்லாருமே இருக்காங்க. அவங்க கோலம் போட்டுருக்குதுங்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. அவங்க கோலம் போடுறத பார்த்துட்டு அப்பத்தாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கோமதி அவங்க பிள்ளைகளை ரொம்ப நல்லா வளர்த்துருக்கா, பரவாயில்ல எல்லாருமே ஒத்துமையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ராஜி கோலம் போடுறாங்க. பக்கத்தில் அவங்க அம்மா எத்தாப்புலேருந்து ராஜியை பார்த்துட்டே இருக்காங்க. ராஜின்னு டக்குன்னு அவங்க அம்மா பார்த்துறாங்க. ஆனால் அவங்க அம்மா குனிஞ்சுக்கிறாங்க பார்க்காத மாதிரி. அடுத்து ராஜி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அப்பத்தா அப்படின்ட்டு என்ன அப்படிங்கிறாங்க. சரி பொங்கலுக்குலாம் என்ன எல்லாருக்கும் புது ட்ரெஸ் எடுத்தாச்சா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் எடுத்தாச்சு அப்படிங்க. எப்பயும் போல் காஞ்சிபுரம் பட்டா அப்படிங்கிறாங்க. தெரியல, நான் கடைக்கு போகல, நாளைக்கு தான் எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. சரி என்ன கலரு அப்படிங்கிறாங்க. ஏடி நான் சேலையை பார்க்கலங்கிற, என்ன கலருங்கிற, நாளைக்கு கெட்டுவே ஆனாரு நீ பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே ராஜி அவங்க அம்மாக்காக தான் சரியாக பேசுகிறாங்க. அவங்க அம்மா நான் பதில் வாயை திறக்கவே இல்லை. அடுத்து பக்கத்தில் வந்துட்டு பேசாமல் இரு, உள்ளே அவங்க 2 பேரும் உள்ளே தான் இருக்காங்க, நீயாட்டி பேசுகிற சத்தத்தை கேட்டு வந்துட போகிறீங்கன்னு. வந்தால் வர்றாங்க, அப்போ தான் கூட பேசுகிறதுக்கு யார்கிட்ட கேட்கணும், நீ பேசு ராஜி அப்படின்னு சொல்லி கதிர் சப்போர்ட்டாக சொல்கிறாரு. பக்கத்தில் செந்தில் சரவணா வந்துட்டு ஆமாப்பா நீ பேசுப்பா, அவங்க அப்பத்தாட்டாவது பேசுகிற அப்படிங்கிறாங்க. அது சரிடா, எல்லோரும் நல்லா தாண்டா இருந்துறீங்க அப்படின்னு. சரி எல்லாம் கலர் கோலப்பொடி போடுங்க அப்படிங்க. எல்லாம் பக்கத்தில் அவங்க ஒய்ஃப் பக்கத்தில் போய் எல்லாம் உட்காடுறாங்க. பழனி ஏன்டா அவங்கவுங்க பொண்டாட்டி பக்கத்தில் தான் போய் உட்காந்து கலர் போடுவீங்களோ, ஏன் வேறு இடத்துல போட்டால் போடாதோ அப்படிங்கிறாங்க. சரி அப்போ எல்லாம் கலர் பிடிக்கும். மீனா இவங்க எல்லாருமே கலர் கோலப்பொடி போட்டுட்டு இருக்கும்போது மீனா அப்படியே முதுகு பிடிக்கவும், என்ன மீனா முதுகு வலிக்குதா, நீ வேணா போய் ரெஸ்ட் எடு, நான் போட்டு முடிச்சிடுறேன் அப்படின்னு. அதெல்லாம் வேண்டாங்க இருக்கட்டுங்க, நானும் போடுறேங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. பரவாயில்ல மீனா நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கன்னு. கோமதி இதெல்லாம் பார்த்துட்டு ஏன்டா வருஷம் நாங்கள்லாம் இந்த கோலத்தை ஃபுல்லாமே நாங்கள் தான் போட்டோம், பழனி ஒத்தையில் உட்காந்து அவ்வளோ பெரிய கோலத்துக்கு அவன் தானே கலர் கொடுப்பான், ஒரு வட்டம் மாதிரி எவனா வந்திருக்கீங்களா, அம்மாடி மருமகளை எல்லாம் கேட்டுக்கோங்க, போன வருஷம் எவனும் வரல, எல்லாம் இழுத்து போத்திட்டு தூங்கிட்டு இருந்தாங்க, இந்த வருஷம் அவங்க பொண்டாட்டி இருக்காங்கன்னு சொல்லி எல்லாம் பக்கத்துலேருந்து உட்காந்து கலர் கோலப்பொடி போடுறாங்க, என்னடா அப்படிங்கிறாங்க. சட்டுப்புட்டுன்னு வேலையெல்லாம் முடிங்க, சீக்கிரமாக எப்படியே பேசிகிட்டே இருந்தேன், எப்படி கடகடன்னு வேலையை முடிச்சுட்டு சீக்கிரம் போய் படுத்தூங்குவோம் அப்படின்ட்டு சரவணன் சொல்கிறாரு. நல்லா பேசுகிறீங்கடா எல்லாருமே. அப்போ அரசியும் கோலம் போட்டுட்ருக்காங்க. அரசியை குமார் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அரசிக்கு அது கோபமாக வருது. சரி நம்ம தான் கண்டுக்கிட வேண்டாம் அப்படின்ட்டு அரசி அவங்களாட்டு கோலம் போட்டுட்ருக்காங்க. அப்போ குமார் அம்மா அந்த ரெட் கலரு சிவப்புமா, அதை எடுத்து கொடுமா, பச்சையெல்லாம் எடுக்காத, நடுவில் கொடு, சூப்பராக இருக்கும், நான் ஹெல்ப் பண்ணிட்டுமா அப்படிங்கிறாங்க. ஏன்டா குமார் நீ ஏடா பேசுகிற அப்படின்னு. ஆமாம்மா நான் தான்மா சொல்கிறேன்னு. எப்பா போதும் நீ இது சொன்னதே பெரிய விஷயம்ப்பா, நீ எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண வேண்டாம், நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு. இருங்கம்மா டைமிங்குள்ளே முடிக்க வேண்டாமா, இருங்கம்மா அப்படிங்கிறாங்க. இல்லையா குமார் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவங்க அம்மா எல்லாத்தையும் முடிக்கிறாங்க. ஆனால் இங்கேருந்து அவர் அரசிக்கிட்ட தான் சைக்கிளில் பேசிக்கிட்டு இருக்காரு. அடுத்து எல்லாம் கோலம் போட்டு முடிச்சிடுறாங்க. உள்ள அவங்க அம்மா வா குமார் உள்ளே வா போவோம் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நீங்கள் போங்க, நான் அந்த கோலத்தை பாதுகாத்துக்கிறேன், யாரும் அழிக்க விடாமல் அப்படிங்கிறாங்க. எதுக்கு எங்கேயே இருந்து எடுத்து விட்டுக்காங்க கூட சண்டை போடுக்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ வா அப்படிங்கிறாங்க. அப்போத்தாவும் போடா கூப்பிட்றாள் உங்கள் அம்மா அப்படின்ட்டு அனுப்பி விட்டுறாங்க. ஸோ அவங்க ஃபேமிலி எல்லாமே உள்ளே போயிடுது. அடுத்து இவங்க எல்லாத்தையும் முடிச்ச உடனே பக்கத்தில் எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க. அப்போத்தாவுமே இது எல்லாமே உங்களுக்கு எல்லாத்துக்கும் தலை தீபாவளியில் எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்பத்தா தேங்க்யூ உங்களுக்கும் தான் அப்படின்னு எல்லோரும் பேசுவோம். ஏன் பார்த்தா இங்கேயே இருந்தால் நீங்களும் எங்கள் கூட செலிப்ரேஷன் பண்ணியிருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்னடா இப்போ ஒருத்தவங்க ஏத்தாப்பில் பார்க்குறதுக்காக அந்த புண்ணியத்தை ஆண்டவன் எனக்கு கொடுத்து வச்சுருக்கானே, அது வரைக்கும் ரொம்ப நன்றிப்பா அப்படிங்கிறாங்க. சரி எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள், எல்லோரும் நல்லா வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உள்ள போயிடறாங்க. அடுத்து மறுநாள் காலையில் விடிஞ்சிருது. காலையில் எல்லோரும் பொங்கலுக்கு வைக்கிறதுக்கு எல்லாருமே நிற்கிறாங்க, ஒரு ஆளாக மாறி இவங்களை அவங்கள ஒரு ஆளாக கூப்பிட்றாங்க. அப்போ ஃபஸ்ட்டு சரவண மயில் அவங்க 2 பேரும் பேராக வராங்க. மயில் கோல்டன் கலரில் சூப்பரான ஒரு சாரீ கட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மீனா செந்தில் வராங்க. மீனாவும் பார்த்தா அதே சேம் கலர் சேம் சாரீ, அவங்களும் அதை கட்டிட்டு வராங்க. நெக்ஸ்ட்டு ராஜி கதிர் இவங்க வெளியில்
குமாரோடைய அம்மா, பெரியம்மா, பாட்டி இவங்கலாம் உட்காந்துருக்காங்க. ராஜி இன்னும் காணோமே பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ ராஜி வரவும் குமாரோடைய அவங்க பெரியம்மைக்கு வந்து அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. தான் மகன் இவ்வளோ அழகா தான் மகன் வந்து வாக்கப்பட்டு போன இடத்துல ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்ட்டு அவங்க மனசால ரொம்ப பூரிப்பாய்க்கிறாங்க. அடுத்து எல்லாருமே வெளியில் வந்து நிற்கிறாங்க. மயிலோட அவங்க அம்மா நிற்கிறாங்க. அடுத்து 3 பேர் சாரியை பார்த்துட்டு சூப்பராக இருக்குது, எல்லாருக்குமே ஒன்போட எடுத்துக்கிங்க அத்தை, சூப்பராக இருக்கத்தே அப்படிங்கிறாங்க. 3 பேருக்கு ஒரே சாரி எடுக்கணும்னு சொல்லி உங்கள் மாமா தான் சொன்னாங்க அப்படின்னு கோமதி சொல்லுவோம். சரி, கலர் யாரத்தை செலக்ட் பண்ணான்னு, வேற யார், இந்த கோமதி தானே. அத்தை, இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் அத்தை, சூப்பராக இருக்கு அத்தை. அத்தை நீங்களே சொல்லுங்கள், அந்த 3 பேர் சாரியில் நான் தானே ரொம்ப அழகாக இருக்கேன் அப்படின்னு மீனா கேட்டுறாங்க. உடனே சேர்ந்துட்டு ஆரம்பிச்சிட்டாடா இவ அப்படிங்கிறாங்க. அது எப்படி மீனா, என் பொண்ணு பாரு மயில் எவ்வளோ அழகாக லட்சணக்கடாமல் இருக்கா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. பார்த்தீங்களா அப்படின்னு மீனாவும் சொல்லுவோம். கோமதிக்கு என்ன பேசுன்னு தெரியுமா, ஐயோ அப்படின்ட்டு 3 பேருமே ரொம்ப லட்சணமாக ரொம்ப அழகாக இருக்கீங்க, சூப்பராக இருக்குது 3 பேருக்குமே சாரி அப்படின்னு சொல்லி 3 பேரையும் முடிச்சிடுறாங்க. அப்போ வந்து பக்கத்தில் வந்து மயில் அவங்க அம்மா போயிட்டு, ஏண்டி மயில் இது தலை பொங்கலாச்சே, நான் எடுத்து கொடுத்த சேலையை நீ கட்டிக்கக்கூடாது, எதுக்கு இந்த சேலையை கெட்டுன அப்படிங்கிறாங்க. மயிலுக்கு என்னன்னு சொல்லணும் தெரியாமல், 3 பேருக்கு ஒரே கலர் எடுத்துருக்காங்கம்மா, அதனால் என்னம்மா மாமா எல்லோரும் ஒரே போல் இருக்கணும்னு நினைக்கிறாருல, ஸோ இந்த சேலை கட்டிக்கிறேன், நீ எடுத்து கொடுத்ததை பெற கட்டிக்கிறேன், அதுக்கு நேரம் என்ன இருக்குல்லம்மா அப்படின்னு சொல்லி மயில் சொல்கிறாங்க. அடுத்து அரசி எங்கே காணோம் அப்படின்னு சொல்லி குமார் ரொம்ப தேடிட்டு இருக்காரு. அரசி பிங்க் கலரில் சூப்பராக வர்றாங்க, ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு வந்தால் அரசியை பார்த்துட்டு சூப்பராக இருக்குடா அப்படின்ட்டு, எனக்கு நல்லா இருக்கா அப்பா, அந்த ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்கா அப்படின்னு, அழகாக இருக்காடா அப்படின்னு அவங்க அப்பா போய் கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. இதெல்லாம் குமார் பார்த்துட்டு செம்மையாக இருக்காளே அப்படின்ட்டு குமார் அங்கேருந்து அவரை பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ வந்து மயிலோட அப்பா வந்துட்டு, நல்லா இருக்குமா உனக்கு இந்த ட்ரெஸ்ஸு, அப்புறம் என்ன நம்மளுடைய பழனிக்கு சீக்கிரமாக இந்த கல்யாணத்தை முடித்த உடனே அரசிக்கும் அடுத்த மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் முடிச்சிட வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. அதேன்னு அப்படி சொல்லிட்டீங்க, உங்கள் மகளுக்கும் என் பொண்ணுக்கும் ஒரே ஏஜ் தான், மயிலோட தங்கச்சி சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்கு படிக்கிற பிள்ளை போய் இப்போயே கல்யாணம் பண்ண சொல்கிறீங்க அப்படிங்க. மயில் அம்மா, நீங்கள் அவங்க இதாக பேசிட்டு பாரு சம்பந்தி, நீங்கள் அதெல்லாம் எதுவும் கண்டுக்கிடாதீங்க, அவர் இப்படி ஏதாவது சும்மா சொல்லுவார் அப்படிங்காங்க. சரின்னு இவங்க எல்லாம் பொங்க வைக்கிறவங்களையும் குமாரோட அப்பாவும் பெரியப்பாவும் வந்துடுறாங்க. என்ன பொங்க வைக்கலையான்னு, நீங்கள் வரணுங்கிறக்காக தாங்க வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், நீங்கள் வந்துட்டீங்களா, இந்த ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. சீக்கிரம் நீ என்னடா அங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்க, திரு முழிக்கிறேன்னு, இல்லைப்பா இந்த கட்டு இந்த கட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன், கட்டு அப்படிங்கிறாங்க. என்னத்தடா கட்டு அப்படின்னு, இல்லை இந்த பொங்கல் அப்படிங்கிறாங்க. என்னடா வளர்ற நீ அப்படின்னு குமார் அவங்க அப்பா கேட்குறாங்க. இல்லைப்பா பொங்கல்ல அப்படிங்கிறாங்க. அடுத்து பத்தெல்லாம் வச்சிட்றாங்க, அடுப்பு பற்ற வைக்க எல்லாம் இதுங்க ஆரம்பிக்கிறாங்க. ஏண்டி எப்போ தான் அந்த பொங்கல் சீக்கிரம் முடியும் அப்படிங்கிறாங்க. ஏங்க இப்போ தானே வந்து நிற்கிறீங்க, இப்போ தானே அடுப்பே ஆன் பண்ணியிருக்கோம், அது கூட எப்படி பொங்கலை முடிக்க முடியும், கொஞ்சம் பொறுங்களேன் அப்படின்னு சொல்லி குமார் அம்மா பேசுகிறாங்க. அது எப்படியோ எங்களுக்கெல்லாம் தெரியாது அண்ணே, சீக்கிரமாக அந்த ஏற்ற வீட்டுக்காரங்க பொங்குறதுங்களே நம்ம பொங்கல் பொங்கி நம்ம முடிச்சிடணும் அப்படிங்கிறாங்க. ஏன் குழந்தைனார் இதில் கூடமா போட்டி உங்களுக்குன்னு, ஆமாம் அவனோட நம்ம எந்த விதத்திலும் குறைஞ்சி போகலை, நம்ம காட்டணும்ல அப்படின்னு குமார் அப்பா சொல்கிறாங்க. அடுத்து இங்கே 3 அடுப்பு இருக்குது, 3 அடுப்புலையுமே பானை வச்சுருக்காங்க. எல்லாரையும் ஆன் பண்ண சொல்கிறாங்க. மயில் மீனா இப்படி எல்லாருமே ஓவராலாக போய் ஆன் பண்ணுறாங்க. அடுத்து பக்கத்தில் குத்து விளக்கு இருக்குது, ஃபஸ்ட்டு அதை தான் ஏற்றி சாமியை தொடங்கி கும்பிட்டுட்டு அதுக்கடுத்து ஆரம்பிக்கிறாங்க. எல்லாத்தையுமே உள்ள சூடெல்லாம் கட்டை எல்லாமே வச்சுருக்காங்க. பக்கத்தில் பார்த்தா 3 மகைமார்களும் கரண்டியை வச்சு வெள்ளத்தெல்லாம் உடச்சி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பொங்கல் பானையில் வந்து பாலை ஊற்றி தண்ணியை ஊற்றி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ எந்த வீட்டில் வந்து பொங்கலை முடிக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து நாளைக்கு பார்க்கலாம்.